பாஸ், தேர்ஸ்டே ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மேலே நம்ம டாக்ஸஸ் விதிக்கலாம்னு நேற்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு காலையில் அமெரிக்கன் ட்ரம்ப் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூரோப்பியன் யூனியன் மேலே 25% டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட நட்புறவாக இருந்தால் கூட அவர் ட்ரம்ப் அவர்கள் இந்த டாக்ஸ் அவர் விதிச்சிருக்காரு. இந்த டாக்ஸஸ் உங்களுக்கு மற்ற கண்ட்ரிலும் இன்னும் எக்ஸ்பாண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. போக ரஷ்யா கிட்டையும் அமெரிக்கா ரொம்ப நெருக்கம் காட்டிட்டு வராங்க. இப்போ சமயத்தில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவாக யூஎன்ல நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஷியா டவ் 0.09% ஃபால் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 0.13% பாசிட்டிவா இருக்கு. சைனா மார்க்கெட்டான ஹாங்செங் 0.06% ஃபால் ஆயிருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 0.15% பாசிட்டிவா இருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாயிண்ட் மாதிரி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ்ஸ்னா இருந்தா கூட 22,650 மார்க்கெட் தானா மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு ஒரு ஹை ஆசிலேஷன் இருக்க போகுது. ஏன்னா எம்எஸ்எல் நம்ம செக் பண்ணி பார்த்ததுல நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, 22,500 பாட்டம் லெவல், 22,650 அப்படிங்கிறது நம்மளோட டாப் லெவல். இந்த ரெண்டு லெவல்ல மார்க்கெட் தானா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா இன்னைக்கும் மார்க்கெட் சைட்வேஸா தான் இருக்கும். ஆப்ஷன் ஸ்டார் ட்ரேடர்ஸ் எம்எஸ்எல் எஸ்டிஆர்ல ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டா இருக்கும்.